கமர்ஷியல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மேக்கிங் காம்படிஷன் irrelevant. உங்களுடைய போட்டிகளை இல்லாமல் ஆக்குவது, ஒன்றுமில்லாமல் செய்வது. இந்த ஸ்ட்ராட்டஜி திரும்ப என்ன சொல்றதுன்னா, எப்பவுமே எல்லா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் எங்கிருந்து கட்டமைச்சிருப்பாங்கன்னா ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியிலிருந்து கட்டமைச்சிருப்பாங்க. ஒரு யுத்தம் எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி போட்டியாளர்கள் வந்து எப்படி ஜெயிக்கிறது. இப்போ ஈரானும் அமெரிக்காவும் போகுதுன்னா அவன் என்ன ஸ்ட்ரென்த்து என்ன ஸ்ட்ரென்த்து, நான் எப்படி காயம் கத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. இதைத்தான் ஒரு ஃபுட்பால் டீமும் ஒரு கிரிக்கெட் டீமும் பண்ணுவாங்க, இதைத்தான் அரசியலும் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் இந்த ஒரு தியரி என்ன சொல்லுது, நீ போட்டியாளர்களோட மோதாத, நீ போய் தனியாக போய் உனக்குன்னு ஒரு புது மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிக்கோ, ஒரு அன்கண்டஸ்டட் மார்க்கெட்டுக்குள்ள போய் நீ உனக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நிறைய அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் அன்கண்டஸ்டட் மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஊத்தி தான் இந்த ERR சீக்ரெட். இந்த ERR சீக்ரெட் என்ன அப்படின்னா, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டில் எதையோ ஒன்று ஒரு எலமெண்ட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம், ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம், ஒரு எலமெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம், ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணலாம், இருக்கிறத வந்து அதிகப்படுத்தலாம். அப்போ உங்களுடைய ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு புது ப்ராடக்டாக மாறும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு இதுவரை உங்கள் காம்படிட்டரும் நீங்களும் நினைத்து பார்த்திராத ஒரு புது சந்தை பரப்பு உருவாகும். ஸோ இதுக்கு வந்து அவங்க நானும் சொல்லக்கூடியது, பலரும் சொல்லக்கூடிய ஒரே உதாரணம் வந்து பட்ஜெட் ஏர்லைன்ஸ். ஒரு 90களில் வந்து நான் துபாய்க்கு போகும்போது 2 வருடத்துக்கு ஒரு முறை லீவு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் ஒன்வே கம்பெனி தரும், ஒன்வே லீவ் போடணும்பாங்க. ஊருக்கு வரணும், அது சீசன் டைமில் வரணும்னா ஸ்ரீலங்காவில் போய் 8 மணி நேரம் காத்து கிடக்கணும், மஸ்கட்டில் காத்து கிடக்கணும், அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டுருக்குறோம். இது எது சாத்தியப்படுத்துச்சுன்னா அந்த பட்ஜெட் ஏர்லைன்ஸ். அப்போ பட்ஜெட் ஏர்லைன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் காஸ்ட்டை கட் பண்ண முடியும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுடைய நெட்டு வேலை செய்தான்னு பாருங்கள், ஸ்டாண்டிங் சீட் இன் ஃப்ளைட்னு போடுங்க. ஆமாம், கூகுள் பண்ணி பாருங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்த மாதமும் அடுத்த 2 மாதமும் வந்துடும் போகுது. ஆமாம், டவுன் பஸ் மாதிரி நின்றுக்கிட்டே போகிறது. பார்த்துட்டிங்களா, வியப்பாக இருக்கா? தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வரணும், 1.5 மணி நேரம் வரணும். இப்போ 8000 ரூபா சீட் இருக்கு, நான் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நீ நான் நின்றுக்கிட்டே வரேன்னு சொன்னால் கொண்டு வர இருக்குது அவங்களுக்கு. அப்போ இந்த பட்ஜெட் ஏர்லைன்ஸ் எங்கே உருவாகுது, ஒரு எக்ஸிஸ்டிங் ஏர்லைன்ஸ் உடைய ரேட் ஹையாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், எதெல்லாம் நான் வந்து எரேஸ் பண்ணிடலாம், அது வந்து எனக்கு வேண்டாம், எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் எதுக்கு ஹார்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், வேண்டாம், ஒரு 4 மணி நேரம் ஃப்ளைட்டில் சாப்பிட வேண்டாம், நீ காசு கொடுத்து வாங்கிக்கோ. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டில் வந்து அவன் ஒரு அமௌண்ட்டு இது பண்ணுறான். எதை ரெடியூஸ் பண்ணுறான், உங்களுடைய லெக் ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணுறான். 200 சீட் இருந்த இடத்துல 260 சீட் போடுறான். சரியா? எது இன்க்ரீஸ் பண்ணுறான் அப்படின்னா, இந்த 4-5 இடத்துல போய் ஃப்ளைட்டு மாறுறதுக்கு பதிலாக டைரக்ட் ஃப்ளைட் போடுறான். சரிதான்? ஆன் டைம் அந்த ஃப்ளைட்டு வருது, இன்னொரு ஹப்புக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. அந்த ஹப்புங்கிற மாடலை வந்து உடச்சிட்டு டைரக்ட் ஃப்ளைட்டுங்கிற ஒரு மாடல் எடுத்துட்டு வரும். இப்படி வரும்பொழுது அது வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு இருந்த ஒரு பெரிய கூட்டம், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், இந்த பட்ஜெட் ஏர்லைன்ஸ் வருவதற்கு முன்பதாக இந்தியாவில் ஒரு 10 லட்சம் எலைட்டு தான் வந்து ஃப்ளைட்டில் போகக்கூடியவங்க அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சுல்ல. இப்போ என்ன ஆகுது, அது ஒரே ராத்திரியில் அந்த சந்தை வந்து 10 கோடியான சந்தையாக மாறுது. ட்ரெயினில் போனவங்க எல்லாருக்கும் ட்ரெயின் டிக்கெட்டில் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்குது. சரியா? இதுதான் ERR சீக்ரெட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். இதில் எதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆணியெல்லாம் முடிக்கிட்டு நான் வந்து எப்படி ரேட்டை குறைச்சி கொடுக்கலாம். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஏர்பிஎன்பி. நம்ம ஊரில் ட்ரக் டிரைவர்லாம் எங்கே சார் தூங்குறாங்க, லாரி ஓட்டுறவங்க. அமெரிக்காவில் அப்படி தான் இருந்துச்சு. இவன் என்ன நினைக்கிறான், ட்ரக் டிரைவருக்கு ஒரு ஹோட்டல் கட்டினாங்க, அவனுக்கு அங்கே சவுனா வேணுமா, ஸ்விம்மிங் பூல் வேணுமா, இல்லை இல்லையா, பெரிய இது லக்ஸுரி ரூம் வேணுமா, அவனுக்கு தேவை என்ன, ஒரு பெட்டு இல்லையா. ஐபிஎஸ் ஹோட்டல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெட் ரூமுடைய சைஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ அவனுக்கு தேவை வந்து ஒரு 6 மணி நேரம் தூங்கிட்டு ஃப்ரெஷ் பண்ணி போகிறதுக்கான ஒரு ரூம் மட்டும். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அது வரைக்கும்
ஹோட்டலில் போய் தங்கணும்னு யோசிக்காத ட்ரக் டிரைவர் எல்லாம் அப்படியே கஸ்டமராக மாறும். புரியுதுல? இது இன்னும் இந்தியாவில் வரல. இங்கேயும் அந்த மாடலுக்கு வந்து ஒரு வேல்யூ காத்து தான் இருக்குது. சரியா? ஒரு ஒரு எடுங்க அவர்லி ஸ்டேஸ் இருக்குது. இப்போ அங்கங்கே வைக்கிறாங்க இந்த பாடு வைக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒரு லாரி டிரைவருக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடியதானே இல்லை இல்லையா? அப்போது நீங்கள் அந்த ஆங்கிளில் வந்து ஒரு சோஷியல் ஆங்கிளில் வந்து நீங்கள் இவனுக்கு வந்து ஹவர்லி பேசிஸில் நான் கொடுக்குறேன் இல்லையா? இப்போ பெரும்பாலும் நம்ம ஹைவேல இருக்கிறவங்க எல்லாமே 12 hours செக் அவுட் தான், யாருமே 24 hours கிடையாது. இருந்தால் கூட அதையும் நம்ம வந்து யோசித்தோம் அப்படின்னா ஒரு புது மார்க்கெட் கிரியேட் ஆகும் இல்லையா? ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கணும்னு இது வரைக்கும் எந்த லாரி டிரைவராக யோசிச்சிருப்பானா? அவனை யோசிக்க வைக்கிறது எப்படி? சரியா? ஒரு மார்க்கெட் அந்த கஸ்டமர் வந்து உங்கள் பக்கத்துலேயே வரல, உங்கள் ப்ராடக்ட்டை வந்து திரும்பியே பார்க்கலன்னா அந்த கஸ்டமரை நான் என் பக்கத்துலேயே எப்படி வர வைக்கிறது? அதுக்கு நான் என்னுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டில் நான் எதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணலாம், எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம், எதெல்லாம் ரைஸ் பண்ணலாம், எதெல்லாம்